ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வெண்டைக்காய் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வெண்டைக்காய் வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அதுக்கு 1/2 கிலோ பிஞ்சு வெண்டைக்காயாக வாங்கிக்கோங்க. அது மேலே இருக்கிற அந்த காம்பு பகுதியை 2 சைடும் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி வெண்டைக்காயை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு அகலமான இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ண வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடவே இதில் ஒரு எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா இதை கை வச்சு நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே இந்த வெண்டைக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் எல்லா பக்கமும் நம்ம போட்டிருக்கிற பொருள் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடலை மாவு ஒரு 5 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இந்த மாவெல்லாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாதீங்க. இந்த மாவு நல்லா வெண்டைக்காயில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. இது கலருக்காக மட்டும்தான், வேணும்னா சேர்த்திக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இப்போவும் தண்ணி சேர்த்தாமல் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே முட்டை தண்ணி சேர்த்திடாதீங்க. இது நல்லா உதிரியாக இருக்கணும், அப்போ தான் பொரிச்சு எடுக்க முடியும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும். நம்ம போடும்போது இந்த மாதிரி உதுத்து விட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. எவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே கரண்டி வச்சு கலக்காமல் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஒரு சைடு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்து கலர் சேஞ்ச் ஆனோடனே கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரத்துலையே வெண்டைக்காய் பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காயே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கங்க. ரொம்ப கிறிஸ்பியான வெண்டைக்காய் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.